ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டிங் பாஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமு. ஸோ இப்போ போர்டிங் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து போர்டிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ் கொடுக்குற மாதிரி சரிங்களா, வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்காக அவங்களுக்கு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் செல் எதுக்குன்னா பேக்கேஜ் வெயிட் மானிட்டரிங் சிஸ்டம் தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து HX711 மாடலு. ஸோ வெயிட்டோட ஆம்பிளிஃபையர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பிரிண்ட்டு, நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் Arduino Nano. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RFID. ஸோ RFID எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வெயிட் தான் கொண்டு போகணும். எக்ஸஸ் வெயிட் கொண்டு போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்காக உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த RFID நம்ம வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக RFID ஸ்கேன் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு 2 ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகிறதுக்காக டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்ட்ரோலர், இது தெர்மல் பிரிண்டர். ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த ஹார்ட்வேர் செட்டப். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைத்தான் மூலிமா இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸோட ஸ்கேனர் காட்டும். ஸோ ஸ்கேனர் காட்டி அந்த ஸ்கேனர் அக்சஸ் ஓகே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர்க்குள்ளே டேட்டா போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன், கோட் ரன் பண்ணுறேன். ஸோ நான் கோட் ரன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் ஸ்கேனர் காட்டுறேன். ஸ்கேனர் காட்டினோடனே உங்களுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பிரிண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ போர்டிங் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணும். உங்கள் நேம், நீங்கள் எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க, ஸோ டேட் என்ன, டைம் என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் என்ன, ஸோ கேட் நம்பர் என்ன, கேட் நம்பரு. ஸோ இதோட பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ வெயிட்டிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்கும். இப்போ நார்மல் வெயிட் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நார்மல் வெயிட்டில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இப்போது எக்ஸஸ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா 30 kg வச்சுருக்கோம். ஸோ ப்ரெசென்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg தான். ஸோ உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் RFID நமக்கு யூஸ் ஆகலை. ஸோ இன்கேஸ் RFID யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கு நான் ஒரு மெத்தட் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹாப்பி ஜர்னின்னு வந்துடும். நீங்கள் எக்ஸஸ் வெயிட் எதுவும் தேவையில்லாதனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்டிங் பாஸை எடுத்துகிட்டு கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் இப்போ அடுத்து எக்ஸஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸஸ் வெயிட் வைக்க போகிறோம். எக்ஸஸ் வெயிட் வைக்கிறதுக்காக அதே சேம் கோடு தான், சேம் ரன்னிங் தான். ஸோ இப்போ அதை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ அதே மாதிரி QR காட்டுறீங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் போர்டிங் பாஸ் காட்டும். ஸோ QR காட்டுறீங்க. ஸோ QR காட்டினோடனே உங்களுக்கு மறுபடியும் போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். போர்டிங் பாஸ் அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ் வெயிட் வச்சாச்சு. ஸோ எக்ஸஸ் வெயிட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் RFID. இதுக்கு முன்னாடி நம்ம கம்மியான வெயிட் வச்சப்போ என்னாச்சுன்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆச்சு, எதுவுமே காட்டல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வெயிட், ஸோ நம்ம வச்சிருக்க வெயிட் வந்து நம்ம கொடுத்துருக்க 30 kg விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், RFID ஸ்கேன் பண்ணோம். இப்போ RFID ஸ்கேன் பண்ணுறோம். RFID ஸ்கேன் பண்ணோன்னே உங்களுக்கு என்னென்னா அக்சஸ் கிராண்ட் ஆனோடனே உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ எலிஜிபிள் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 kg, ப்ரெசென்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 33 kg. ஸோ 3 kg எக்ஸ்ட்ரா இருக்கனால அதுக்கான பேமெண்ட் என்னவோ அதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி பேக்கேஜும் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சாஃப்ட்வேர், இது ஹார்ட்வேர், ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம்.